தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து நம்ம தமிழ் சினிமாவை எத்தனையோ பேர் ரூல் பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம தமிழ் சினிமாவை இந்தியாவே ஏன் ஜப்பானில் ஃபேன்ஸ் கிளப் ஓப்பன் பண்ண வச்சதும், ஹாலிவுட்டில் குவிண்டின் டாரண்டினோ மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி சீன் எடுக்க வச்சதும் இந்த பேர் தான், த ஃபேஸ் ஆஃப் கோலிவுட், ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன். பூனே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கற்றுக்கிட்டு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் மக்களை கவர்ந்த ஒருத்தர். சினிமானா என்னன்னே தெரியாமல் மற்றவங்க நடிக்கிறத பார்த்து அதை வச்சு சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவோட என்சைக்ளோபீடியாவாக இருக்க இன்னொருத்தர். வாட் அண்ட் ஐரன் இல்லை, கமல்ஹாசன் 1960 களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படிங்கிற ஒரு பாட்டில் 6 வயசு சின்ன பையனாக தன்னோட சினிமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கமல்ஹாசன் என்னதான் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் போய் ஆக்டிங் கற்றுக்கல அப்படின்னாலும் தன்னோட மூத்த நடிகர்களான சிவாஜி அண்ட் ஜெமினி கணேசன் இவங்களோட ஆக்டிங்கெல்லாம் பார்த்து தன்னோட ஆக்டிங்கை மெருகேற்றிக்கிறாரு. அதுக்கப்புறமா மலையாள படமான கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு படத்துல தான் முதலாக ஹீரோவா அறிமுகமாகிறாரு. മേസ്ത്രി ഇന്ന് കണക്ക് നോക്കി വിടുമ്പോൾ എത്ര കാശ് ബാക്കി ഉണ്ടാവും അറിയോ? എത്ര? 1 ഓടി 100, ചിലപ്പോൾ അതിലധികം. நம்ம கமல்ஹாசனை தமிழில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான், அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் அதே படத்தில் இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. முறையாக நடிப்பை கற்றுக்கிட்டு கருப்பாக பரட்ட தலையோட ஒரு சின்ன கேரக்டர் ரோலுக்காக ஆடிஷன் வந்தவர். அவர் தான் ரஜினிகாந்த். இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய மூவிஸ் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமல் ஹீரோவா, ரஜினி வில்லனா. அந்த படம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகுது. அதில் சில ஐகானிக் மூவிஸ் சொல்லணும் அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும், அவள் அப்படித்தான், 16 வயதினிலே, 3 முடிச்சு. இதில் 16 வயதினிலே அண்ட் 3 முடிச்சில் இவங்க 2 பேரு கூடயுமே சேர்ந்து இன்னொரு லெஜெண்டும் நடிச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீதேவி தான். கமல், ஸ்ரீதேவி, ரஜினி இவங்க காம்போ எப்பவுமே ஹிட்டு தான். இப்படி ஒரு காம்போவா தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச இவங்க ஒரு நாள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும். இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிச்சா நான் ஹீரோ, நீங்க வில்லன், இல்லைன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் ஏதாவது தான் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட தனித்திறமை வெளியே வரவே வராது. ஸோ இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கமல்ஹாசன் தான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வேற திசையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் வந்து என்னை கூப்பிட்டு, நீங்க தனியா நடிச்சாதான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் நீங்க வளர முடியாதுன்னு சொன்னாங்க. கமல்ஹாசன் கதையும் தாண்டி தன்னோட நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் நடிப்பையும் தாண்டி தன்னோட ஸ்டைல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. ரெண்டுமே 2 பேருக்கும் தனித்தனியான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம கூட இருக்க ஒருத்தங்க வளரதை பார்த்தாலே இந்த பொறாமை வஞ்சகம்லாம் எங்கேருந்தா வருதுன்னு தெரில. ஐ திங்க் இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களை கேவலமாக பேசி அவங்க படத்தில் வர வசனங்கள் மூலமாக தாக்கி பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இவங்க வளர்ச்சியை தாண்டி அவங்க வளரணும் அப்படின்ற விஷயத்துக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தன்னோட போட்டி நடிகரை எந்த மேடையிலையும் எந்த நடிகர்கள்கிட்டையும் தாழ்த்தி பேசினதே கிடையாது. மாறா ஒருத்தர் புகழ்ந்துதான் பேசியிருப்பாங்க. இவங்களுக்குள்ளாரே போட்டி இருந்துச்சு, அது படத்துக்கு தானே தவிர பணத்துக்கு இல்லை. இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும். இப்படி மற்றவங்க மாதிரி ஒருத்தர் விமர்சிக்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒருத்தர் உலக நாயகன், ஒருத்தர் சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேரும் கடைசியா சேர்ந்து நடிச்ச படம் அலாவுதீனும் அற்புத விளக்கும். அதுக்கப்புறமா 46 வருஷம் கழிச்சு ரஜினி, கமலா பிரிஞ்ச இவங்க 2 பேரும் உலக நாயகன் சூப்பர் ஸ்டாரா மறுபடியும் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதெல்லாம் இப்படி கும்பலா நிக்குதே, வெளிய அனுப்பேன். 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸை மறுபடியும் ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல ரஜினி ஃபேனா கமல் ஃபேனா சண்டை போட்டுட்டு இருந்த நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயம் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஒரு வழியாக இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். until then, டாடா பை பை, see you from ராம் விஜய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.